ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி இறுதிப் போட்டியில் எதிரியுடன் மோதும் இந்திய அணி இப்போதாங்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி கப்பை தட்டி தூக்குங்கடா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன் எப்படி ஒரு ஆக்ரோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னா, ஐசிசி செஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணி கோப்பையை தட்டி தூக்கினாங்க. ஸோ அந்த ஒரு நோக்கம் கண்டிப்பாக இந்திய அணிக்கு இன்னும் மனசில் அப்படியே அந்த ஒரு வலி அப்படியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த இறுதிப் போட்டியில் கோப்பையை தட்டி தூக்கினா அதுக்கு நம்ம சரிக்கு சமம் ஆய்விடும். எப்படி நியூசிலாந்து நிறைய டைம் இந்திய அணி வீழ்த்தியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்திய அணி பதிலடி கொடுக்குமா இறுதிப் போட்டியில் அப்படின்ற ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஐசிசி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல எவ்வளவு இந்திய அணியை அடிச்சாங்களோ அந்த அளவுக்கு இந்த சாம்பியன்ஷிப்ல அடிச்சு அவங்கள கப்ப தூக்கணும் அப்படின்றது தான் இப்போ ரோஹித் சர்மாவுடைய கனவா இருக்கு. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடர்களில் கோப்பையை வென்ற முதல் வீரராக நம்ம தலதோனி அவர்கள் இருக்காரு. ஸோ அந்த சாதனையை சமன் செய்வாரா ரோஹித் சர்மா அவர்கள்? தொடர்ந்து 4 ஐசிசி தொடர்களில் இறுதி போட்டிக்கு சென்ற ஒரே இந்திய கேப்டன் என்ற வரலாற்று சாதனையை ரோஹித் சர்மா அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ இறுதி போட்டிக்கு கண்டிப்பாக நிறைய ஒரு பிளானோட 2 டீமும் வரப்போகுது. நியூசிலாண்டும் அவ்வளவு சலிச்சவங்க கிடையாது. பேட்டிங்கும் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் அவ்வளவு தரமான ஒரு டீம் உருவாக்கி இருக்காரு கேப்டன் மிச்சல் சாண்டனர் அவர்கள். சவுத் ஆப்பிரிக்க அணியை ஈஸியாக வீழ்த்தி இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க. ஸோ 2 டீமுமே குவாலிட்டியான டீம்ன்றதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை கொடுத்துட்டு இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆதிக்கம் இறுதி போட்டியில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. யார் கோப்பையை வெல்வார்கள் அப்படின்றது தான் இங்கே ஒரே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. இந்த கோப்பையை வெல்ற அணி அப்படின்னா 2 டீமுமே தரமான டீம். அதில் 1% எக்ஸ்ட்ரா எந்த டீம் அதிகமாக எஃபெக்ட் போடுறாங்களோ ஸோ அவங்க பக்கம் தான் வெற்றிகள் சாயப்போகுது. ஸோ அந்த வெற்றி யார் பக்கம் போக போகுது அப்படின்றது ஒரு கேள்வி. கண்டிப்பாக இந்த 2 டீமும் கண்டிப்பாக நிறைய திட்டத்தோடு உள்ளே வர போகிறாங்க. 9ஆம் தேதி இறுதி போட்டி நடைபெற போகிறது. இந்த முக்கியமான போட்டியில் நிறைய அற்புதங்கள் நடைபெற போகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த போட்டி சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நியூசிலாந்து தரப்பிலிருந்து எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்திய தரப்பிலிருந்து சொல்லவே தேவையில்ல. ரோஹித் சர்மா பக்கவா டீமை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ பிளேயிங் 11ஸும் ஏதாச்சும் இருக்குமா, மாற்றங்கள் இருக்குமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்டில். ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மீண்டும் இன்னொரு முறை இறுதிப் போட்டியில் சந்திக்கிறாங்க. ஸோ 2 பேரும் கண்டிப்பாக சவாலோட தான் வர போகிறாங்க. 2 பேருடைய வெற்றிகள் எப்படி இருக்க போகுது, யார் கோப்பையை தூக்க போகிறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.